வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி உற்சவர் அருள்பாலிக்கிறார். சுவாமிக்கு இன்று தங்க கவசம் அகற்றப்பட்டு சிறப்பு ஜேஷ்டாபிஷேகம் நடந்தது. இதை முன்னிட்டு சுவாமி சம்பங்கி பிரகாரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்தில் அருள்பாலித்தார். மூலிகை திரவியங்களால் சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இன்று மாலை வைர கவசம் சாற்றி சகஸ்ர தீப அலங்கார சேவை நடைபெறும். தொடர்ந்து 4 மாத வீதிகளில் வலம் வந்து மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க ஜேஷ்டாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் ஸ்ரீ சக்கர தாழ்வார் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த 22ஆம் தேதி புண்ணியாக வாஞ்சனம், விஸ்வக்சேன ஆராதனையும், அங்குரார் ஹோமம், பூர்ணஹூதி, 23ஆம் தேதி மகா கும்பஸ்தாபனம், ஹோம பூஜைகள் நடைபெற்றன. நேற்று காலை 7 மணிக்கு மகா கும்பஸ்தாபனம், ஹோம பூஜைகள் துவங்கியது. தொடர்ந்து பூர்ணஹூதி ஹோமம், மகா பூர்ணஹூதி நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை உடுமலை திருப்பதி ஸ்ரீ பாலாஜி சேரிட்டபிள் டிரஸ்ட் செய்திருந்தது.
திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஒன்றியம் வரதராஜபுரம் அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள புஷ்பவல்லி சமேத புஷ்பவனேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் 36 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று முன்தினம் வெகு விமர்சையாக நடந்தது. விழாவை ஒட்டி கடந்த 5 நாட்களாக 3 கால யாகசாலை பூஜைகள் நடந்தது. கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், பூர்ணாஹூதி மற்றும் 4ஆம் கால பூஜை நேற்று முன்தினம் காலை நடந்தது. தொடர்ந்து கடம் புறப்பாடு முடிந்து புஷ்பவல்லி சமேத புஷ்பவனேஸ்வரர் கோயில் விமானங்களுக்கு காலை 7:20 மணியளவில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது. புஷ்பவல்லி தாயார் சமேத புஷ்பவனேஸ்வரர், சுப்பிரமணியர், விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் தொட்டியம், மகேந்திரமங்கலம், வரதராஜபுரம், அரசலூர், பாலசமுத்திரம், ஆட்டியப்பட்டி, ரங்கநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை அரங்காவலர் மணிக்குட்டி, கல்யாண சுந்தரம், கணேசன், சேகர், ஸ்ரீதர், பிரசன்னா கிருஷ்ணமூர்த்தி, சாய், ராமச்சந்திரன் உள்ளிட்ட விழா குழுவினர் செய்திருந்தனர். மதுரை உசிலம்பட்டி கீழ திருமாணிக்கம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது. கோயில் கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அம்மனுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் நடந்தது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர். Thank you.